पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम कपिलाय नमस्तस्मै येना विद्यो ददौ जगतिमग्नि कारुण्यात् सांख्यमयी नौरिव विहिता प्रतरणाय अल्पग्रन्थं स्पष्टं प्रमाण सिद्धांत हेतुभिर्युक्तं शास्त्रं शिष्याहिताय समासतो अहं प्रवक्ष्यामि। ओम अथ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாங்கிய காரிக்கா பார்த்துட்டு இருக்கோம். சாங்கிய காரிக்கால நேற்று 55வது காரிக்கா வரைக்கும் வந்திருக்கோம். 57 வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம நேற்று ஆரம்பிச்சதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52வது காரிக்கா ஒரு வாட்டி பார்த்துக்கணும். நம்ம வித்யா பிரசாத் ஒரு டவுட் இது பண்ண இந்த 52வது காரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா ந வினா பாவைர் லிங்கம் வினா லிங்கேன பாவ நிவர்த்தி லிங்காக்கியோ பாவாக்கிய தஸ்மாத் விவிதா பிரவர்த்ததே சர்க்கஹான் இருக்கு. அதை என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2 விதமான சிருஷ்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. விவிதா சர்க்கஹா பிரவர்த்ததே. இந்த உலகத்துல 2 விதமான சிருஷ்டி அப்படின்னு எடுத்துக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சிருஷ்டி அப்படின்னா பாவ சிருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூத்த சிருஷ்டி அப்படின்னு பேர். 2 சிருஷ்டி. அந்த பூத்த சிருஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா லிங்க சிருஷ்டின்னு அதை சொல்லுவோம். நம்ம பூத்த சிருஷ்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா லிங்க சிருஷ்டின்னு சொல்லலாம். ஆச்சா? அப்ப 2 விதமான சிருஷ்டி. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூக்ஷ்ம தேகத்துல இருக்கக்கூடிய அந்த வாசனை மயமா இருக்கிற உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா? தர்மம் அதர்மம் புண்ணியம் பாபம் பயம் லஜ்ஜா வெக்கம் என்னெல்லாம் இருக்கோ உணர்வுகள் எல்லாத்தையும் ஒரு குரூப்ல சேர்த்துங்க. இதுக்கெல்லாம் பேரு பாவங்கள்னு பேர். எத்தனை எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியில இருக்கக்கூடிய தர்மம் அதர்மம் ஞானம் அஜ்ஞானம் வைராக்கியம் அவைராக்கியம் ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம்னு புத்தியில 8 தர்மங்கள் பார்த்தோம். அந்த 8ம் என்ன ஆயிடுச்சு? 4 ஆச்சு. 8ம் 4க்குள்ளார அடங்குச்சு. விபரியம் அசக்தி துஷ்டி சித்தி அப்படின்னா 50 வெரைட்டி அது ஆச்சு. அது திரும்பவும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 62 வெரைட்டியா பிரிஞ்சது. அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லும்போது பாவ சிருஷ்டி அப்படின்னு பேர். அதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது புத்தி மனசு முதலியவைகள்ல இருக்கிறது. இதுக்கு வேற ஒரு பேர் சொன்னீங்க அப்படின்னா ஜீவ சிருஷ்டின்னு கூட சொல்லிக்கலாம். இதுக்கு பேர் நான் முன்னாடியே உங்களுக்கு பாடம் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். இப்ப இந்த லோக்கம் வந்து பாத்தீங்கன்னா யாரோட சிருஷ்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்துல சொல்லுவோம். பாவக்காய் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு வச்சுங்களேன். பாவக்காய் யார் படைச்சான்னு கேட்டா யார் சொல்லுவீங்க? பாவக்காய் படைச்சது ஈஸ்வரன் படைச்சார். பிட்டர்காட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பிடிக்காது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களோட இண்டிவிஜுவல் சித்தத்தில் இருக்கிறது, விருப்பு வெறுப்பு. அப்ப இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஜெக்ஷன். அது வாசனை மயமா இருக்கிறது. அந்த வாசனா மயமா இருக்கக்கூடியது ஜென்மாந்தரங்கள்ல ஒவ்வொரு ஜென்மங்கள்லயும் நமக்கு வந்து கடந்து வந்துகிட்டே இருக்கு. முந்திர ஜென்மத்துல நம்ம என்ன இருந்துச்சோ அதுக்கு முந்திர ஜென்மத்துல என்ன இருந்துச்சோ அதெல்லாம் ஒரே சூக்ஷ்ம தேகம் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளோட ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஆனா இந்த வாசனைகள் இருக்கணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா ஒரு சித்தம் புத்தி அகங்காரம் மனசு அந்த கரணம் இருக்கணும்ல. அந்த கரணம்லாம் எந்த ரூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கரணம் எல்லாம் பஞ்ச தன்மாத்திரா ரூபம் அப்படின்னு பேர். அந்த கரணம் சூக்ஷ்மம். சரி, வெறும் அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா? வெறும் அந்த கரணம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் அந்த கரணம் இருக்காதுக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள்ல ஒண்ணு சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி சித்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரம் இருக்கணும் அப்படின்னா ஆதாரம் ஒண்ணு இருக்கணும்ல. ஆதாரம் இல்லாம ஸ்கிரீன் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சித்திரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காதோ
அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41வது ஸ்லோகத்தில் படிச்சிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்திரம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் எப்படி இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று ஆதார ஆதேய பாவத்தில் இருக்கும். அப்போ நீங்க சூக்ஷ்ம தேகம் சொல்லிட்டீங்கன்னாவே சூக்ஷ்ம தேகம் தனியா இருக்காது, அது எங்க இருக்கும், ஸ்தூல தேகத்தோடு சேர்ந்து தான் இருக்கும். அப்போ வாசனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவ சிருஷ்டி நடக்கணும் அப்படின்னா அது இருக்கிற இடம் வந்து சூக்ஷ்ம தேகம். சூக்ஷ்ம தேகம் எங்க இருக்கு, ஸ்தூல தேகத்துல இருக்கு. அப்ப லிங்க சரீரம் அப்படின்னு லிங்க சிருஷ்டின்னு எடுத்தா எதை எடுக்கணும்னா 52வது ஸ்லோகத்துல லிங்க சிருஷ்டின்னு எடுத்தா எதை எடுக்கணும், தன்மாத்திரைகளை மட்டும் எடுத்துக்க கூடாது, அந்த கரணத்தை மட்டும் எடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும், ஸ்தூல தேகத்தையும் சேர்த்து கிரகணம் செய்ய வேண்டும். அப்போ 2 விதமான சிருஷ்டி பண்ணப்படுது. பகவானால பண்ணப்படுறது வந்து பாத்தீங்கன்னா லிங்க சிருஷ்டி அப்படின்னா சூக்ஷ்ம தேகம் பிளஸ் ஸ்தூல தேகத்தோட சிருஷ்டி, இது தனி. தன்மாத்திரைகள்ல இருந்துதான் பஞ்சபூத்தங்கள் உண்டாகும். தன்மாத்திரைகள்ல இருந்து பஞ்சபூத்தங்கள் உண்டாச்சு, பஞ்சபூத்தங்கள்ல இருந்து தான் இந்த தேகம் ஸ்தூல தேகம் உண்டாச்சு, இந்த ஜெகத் உண்டாச்சு. அப்ப லிங்கம்னு சொல்லிட்டு தன்மாத்திரைகள் மட்டும் சொல்லி இருந்துச்சுன்னா நீங்க என்ன எடுக்கணும், தன்மாத்திரைகளை மட்டும் இல்ல, பூத்த பரியந்தம் ஸ்தூல பூத்தங்கள் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் கிரகணம் பண்ணிக்கணும். அப்ப கிரியேஷன்ல இப்ப நம்ம வேதாந்தத்திலையும் இது வந்து சூட்டபிளா இருக்கும். கிரியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டின்னு சொல்லுவோம். ஈஸ்வர சிருஷ்டி எல்லாமே தன்மாத்திரைகள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சிருஷ்டி. இதுல வந்து சாங்கியத்துல ஈஸ்வரன் இல்லை. அப்ப யாரு கிரியேட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தம். அவித்யா என்ன பண்ணுது, அவ்யக்தம் சொல்ற மூல பிரகிருதி என்ன பண்ணுது, மகத்துல இருந்து ஆரம்பிச்சு பஞ்ச தன்மாத்திரா ரூபமா இருக்கிறது எல்லாத்தையும் படைக்குது. அப்புறம் ஸ்தூல பூத்தங்களை எல்லாத்தையும் படைச்சிருது. யார் படைக்கிறா, அது. இதுல ஜீவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் சம்ஸ்காரங்களையும் வாசனைகளையும் என்ன பண்ணிட்டு இருக்கான், சேர்த்துக்கிட்டே வரான். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பாத்தகம் பண்ணிட்டு இருந்தேன் தெரியாம. என்னோட குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்னாடி காலத்துல ரொம்ப ஒஸ்டான குரூப். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ சாமி என்னை விட்டு சாமி, ஐயோ இவங்களோட சேர்ந்து நானும் இப்படி இருக்கேனே அப்படின்னு ஒரு டைம்ல ரொம்ப பிரார்த்தனை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு புது வாசனையா அந்த துஷ்ட வாசனைகள் எல்லாம் போய் புதுசா வாசனைகள், சாஸ்திர வாசனை, நிறைய ஈஸ்வர விஷயங்களா நிறைய சேர்த்து வேல்யூஸ் எல்லாம் வந்துருக்கு. அப்ப பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏன் சாமி அது மாதிரி ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா, பிறக்கும் போறதுக்கு முன்னாடி ஜென்மத்துல ஏதோ துஷ்ட வாசனைகள் இருந்திருக்கும். அந்த வாசனைகளோட நான் பிறந்தேன். அந்த துஷ்ட வாசனைகளை போன ஜென்மத்துல நான் ஏதோ கெட்ட சகவாசத்தினால சாகர காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இருந்திருக்கும். அது பை பர்த்ல இந்த ஜென்மத்தை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு புண்ணிய வசத்தினால என்ன ஆகி போச்சு, ஒரு 20-22 வயசுல எல்லாம் மாறி போச்சு. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாசனைகளா சேகரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒருவேளை இப்ப இறந்து போயிட்டேன் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல ஸ்டார்டிங்ல என்ன வந்துடும், ததாமி புத்தி யோகம் தம் ஏன உபயாந்தி அப்படின்னு இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல, எந்த ஞானத்தினால என்னை அடைகிறார்களோ அந்த ஞானத்தை நான் தருகிறேன். பூர்வாபியாசேன தேனைவ கிரியதே யவசோபிசர். 6வது அத்தியாயத்தை சொல்றாரு, முந்தின ஜென்மத்துல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானோ அதே வாசனை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா வருது. அப்ப நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், தர்மம் அதர்மம் வைராக்கியம், இது மாதிரி எந்த குவாலிட்டிஸ் நம்ம எல்லாம் சுபாவம் சொல்றோமே, இது எல்லாம் நம்மளோட இண்டிவிஜுவல் ஜீவ சிருஷ்டி அப்படின்னு பேரு. அப்ப ஜீவ சிருஷ்டிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு, பாவ சிருஷ்டின்னு பேரு. லிங்க சிருஷ்டின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு தன்மாத்திரை. அப்ப 2 விதமான சிருஷ்டி அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுங்க. இதோட இன்னைக்கு பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா 57வது சூத்திரத்துல வந்து பார்த்திருக்கோம் ஸ்லோகத்துல. இந்த கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்குது அப்படின்னும் போது, ஜடம் தானே பிரகிருதி ஜடமா இருந்துச்சு அப்படின்னா ஜடமா இருக்கிற வஸ்து ஏதாவது தன்னால ஏதாவது பண்ணுமா சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்பாங்கல்ல. பேனா வந்து பாத்தீங்கன்னா ஜடம். அப்ப பேனா வந்து தானே வந்து தன்னோட மூடிய ஓபன் பண்ணி தானே எழுத ஆரம்பிக்குமா? எழுத ஆரம்பிக்காது.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி ஜடமா இருக்கு. பிரகிருதி ஜடமா இருக்கிறது எப்படி இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் அது பண்ணும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, வத்ச விவருத்தி நிமித்தம் க்ஷீரஸ்ய ததா பிரகிருதி அஜ்ஞஸ்ய புருஷ விமோக்ஷ நிமித்தம் ததா பிரவருத்தி பிரதானஸ்ய அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பால் வந்து பாத்தீங்கன்னா ஜடம், அம்மாவோட மடியில இருந்து மார்புல இருக்கிற பால் வந்து ஜடம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியோட பசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் சுரக்கின்றது, ஜடமா இருக்கிற பால் சுரக்கின்றது, தன்னால சுரக்குது. இப்ப வந்து அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் பார்த்திருக்கேன், நான் சொன்னேன்ல என்னோட சிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பெற்றப்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன், தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வேக்கப் ஆவாங்க. ஏன் வேக்கப் ஆகுறாங்க, ஏன் நைட்ல வேக்கப் ஆகுறாங்களா அப்படின்னா பால் மடியில சுரக்கும். முக்கியமானது. வேக்கப்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, குழந்தைய பார்ப்பாங்க, அழுவுது, குழந்தை அழுதுது, உடனே சொல்லுவாங்க குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அழுது, அதுக்கு பால் குடிக்கணும் அப்படின்னு. ஆனா தூங்கிட்டு இருக்கும் போது எப்படி தெரியும், அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும் போது தெரியாது குழந்தைக்கு பசிக்குதா பசிக்கலையான்னு அதோட ஆக்ஷனை வச்சு நம்ம தெரிய முடியாது. அப்ப எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பால் சுரக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், இவங்களோட கான்சியஸ்னஸ் இல்லாமலேயே மார்ல வந்து பாத்தீங்கன்னா பால் சுரக்குது. அப்ப பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜடம் தானே. அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, சேத்தனமா இருக்கிற அம்மா, மடியில இருக்கிற பால் சுரக்குது அப்படின்னா எப்படி அந்த பாலுக்கு தெரியும் வெளியில இருக்க குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு? என்ன எக்ஸாம்பிள் பாருங்க, ஆச்சரியம். வெளியில பேக்கப்ல இருந்தாங்கன்னா பால்ல கொடுத்து ஐயோ அழுவுது, அது தெரியும் நமக்கு, அதோட ஆக்ஷன்லாம் தெரியும். சினுங்குச்சு அப்படின்னாவே பால் கொடுக்கலாம். தூக்கத்துல எப்படி தெரியும், தெரியாது. அப்ப மடியில வந்து பாத்தீங்கன்னா பால் சுரக்குது அப்படின்னா ஜடமா இருக்கிற பால் சுரக்குது இல்ல, அது நமக்கு எல்லாத்துக்கும் பிரத்யக்ஷம். இதே மாதிரி தான் புருஷ விமோக்ஷார்த்தம், புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் பிரதானசிய பிரவருத்தி, பிரதானத்தினுடைய பிரவருத்தியானது இருக்கு. பிரதானம் இப்ப நமக்கு துக்கம் கொடுக்குதுன்னு சொல்றோம்ல, இந்த சம்சாரம் என்ன இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா வாசஸ்பதி விஸ்வரர் சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா, துக்கம் கொடுக்குது அப்படின்னா எதுக்கு அப்படின்னா அனுகிரகம்பா அப்படின்னு. அனுகிரகமா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவேகிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகம் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியார்த்தம், போகிக்கு வந்து பாத்தீங்கன்னா போகார்த்தம், ரெண்டு தான். போகம் பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் போகம் பண்றதுக்காக, அதே நேரத்துல ஒரு வைராக்கியா இருக்கான், விவேகம் வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகணும், இந்த லோகத்தை பார்க்கும் போதெல்லாம் வைராக்கியம் உண்டாகும். ஒரே விஷயம்தான் ரெண்டு பேத்துக்கு ரெண்டு விதமான தன்மையை உண்டு பண்ணுது. ஆனா வாஸ்தவத்துல இந்த பிரகிருதி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதியோட முக்கியமான பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா போகத்தை நான் பண்ணுன்னு சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வரட்டும் வைராக்கியம், வைராக்கியம் வரட்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுது, கொடுத்துக்கிட்டே இருக்கு. சுகத்தை கொடுக்குது, துக்கத்தை கொடுக்குது, சுகத்தை கொடுக்குது, துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்போ ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வந்துடுச்சோ அப்ப என்ன ஆயிடும், இந்த சம்சாரத்துக்கு எண்டு கார்டு போட்டு கைவல்யம் சொல்ற அப்பவர்க்கத்தை கொடுத்துரு. அப்போ நமக்கு துக்கம் கொடுக்கறது எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எடுக்கணும், அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா துர்கை அம்மன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க, லலிதா பரமேஸ்வரி கொடுக்குறாங்க. எதுக்கு துக்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வைராக்கியம் வரட்டும். ஆனாலும் வரமாட்டேங்குது, வரும் என்னைக்காவது வந்துடும் நமக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது 58வது ஸ்லோகம். ஔத்சுக்ய நிவர்த்தியர்த்தம் யதா கிரியாசு பிரவர்த்ததே லோகஹ. ஔத்சுக்ய நிவர்த்தியர்த்தம் யதா கிரியாசு பிரவர்த்ததே லோகஹ புருஷஸ்ய விமோக்ஷார்த்தம் பிரவர்த்ததே தத்வத் அவ்யக்தம். ஔத்சுக்ய நிவர்த்தியர்த்தம். ஔத்சுக்கியம் அப்படின்னா உற்சாகம் ஒண்ணு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எதுல உற்சாகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆசைப்பட்டதை அடையறதுல உற்சாகத்தோட எல்லாமே பிரவர்த்திக்கிறாங்களா இந்த உலகத்துல? எங்கேயாவது உற்சாகம் இருக்கு அப்படின்னா அது ரஜோகுணம். எந்தோசிசத்தோட இருந்து காரியம் பண்றாங்கல்ல, ரொம்ப எந்தோவா இருக்காங்க. அப்போ உற்சாகத்தோட இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒண்ணுத்த அடையறதுக்கான காமம், ஆசை இருக்குன்னு அர்த்தம். ஆசை இல்லாதவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உட்கார்ந்து இருப்பான், ஆசை இல்லாதவன் வந்து பாத்தீங்கன்னா உற்சாகம் இல்லாம ஃப்ரீயா உட்காந்துருப்பான், தளர்ந்து போய்.
ஆசை இருக்கிறவன் உற்சாகத்தோட காரியம் பண்றான். அப்போ உற்சாக நிவர்த்திக்காக, ஔத்சுக்கிய நிவர்த்தி அர்த்தம் அப்படின்னா ஆசைப்பட்டதை அடைவதற்காக உற்சாகமா ஒருத்தன் காரியம் பண்றானா. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியாசு பிரவர்த்ததே லோகா. அந்த ஆசைப்பட்டதை அடையறதுக்காக பாத்தீங்கன்னா அந்த கர்மங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த உலகமானது பிரவருத்தி பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு. நேற்று பார்க்குற ஒரு பெரியவர் பாத்தீங்கன்னா 70 வயசுக்கு மேல இருக்கும். பார்த்தீங்கன்னா தட்டத்துன்னு வண்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக். பார்த்தா 75 வயசு இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அவ்வளோ வேகமாக ஓட்டிட்டு போறார். நான் பார்த்தேன், ஐயோ 75 வயசுல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ பர்பஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமா இருக்கு. யங்ஸ்டர்ஸை காட்டிலும் அதிக வேகமா டிராஃபிக். நான் தான் ஐயோ இப்படிலாம் போனாலும் எங்கேயா முட்டிக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுமே அப்படி. அவ்வளோ வேகமா போறார். அப்போ வேகமா போறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் அவர் போறார். ஒவ்வொரு காரியம் நடக்கும் போதும் காரியத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா அவித்யா காம கர்ம பிரவருத்தி. அவித்யா காமம் கர்மம், கர்மத்தோட பிரவருத்தி நடக்குது. அப்போ எங்கெல்லாம் கர்ம பிரவருத்தியை நம்ம பார்க்கிறோமோ, இப்ப நம்ம பாடம் படிக்கிறோம், அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? ஆசை இருக்கணும். என்ன ஆசை? நான் மோட்சம் அடையணும், தத்துவ ஞானம் அடையணும். அப்போ இந்த லோகத்துல எந்த பிரவருத்தி நடந்தாலும் ஒருத்தன் தியானத்துல உட்கார்ந்துருக்கான். எதுக்கு? நிதித்தியாசனத்துல ஒருத்தன் தியானத்துல உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா அவன் ஆத்மாவை அடையிறதுக்காக தியானத்துல உட்கார்றான். அப்போ இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காமத்தை முன்னிட்டு தான் ஒரு காரியத்துல பிரவருத்தியானது நடக்குது. அதே மாதிரிதான் புருஷஸ்ய விமோக்ஷார்த்தம். அப்படியே டிட்டோவா போட்டுங்க. புருஷன் பாத்தீங்கன்னா முக்தி அடையணும்ன்றதுக்காக தத்வத்து அவ்யக்தம் பிரவர்த்தது. தத்வத்து அப்படின்னா எப்படி லௌகிக மனிதர்கள் கரிமத்துல பிரவர்த்திக்கிறாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவ்யக்தமும் கூட, மூலப்பிரகிருதியும் கூட, பிரதானமும் கூட என்ன பண்ணுது? இந்த கிரியேஷனை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா செய்கின்றாள். சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி நமக்கு கொடுக்கின்றாள். காரியத்துல பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம்ன்ற காரியங்கள்ல தொடர்ந்து ஈடுபடுகின்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்பஸ் பாத்தீங்கன்னா புருஷர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். மோட்சதாயினி. அதான் சொல்றேன். வித்யா பாத்தீங்கன்னா ஸ்ரீ வித்யா பாத்தீங்கன்னா சொல்லுவோம். ஸ்ரீ வித்யாவை சொல்லும் போதே மோட்சதாயினி. ஆனா பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ வித்யாட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? ஸ்ரீ வித்யா உபாசனை பண்றவங்க எல்லாம் ஸ்ரீவித்யா வாஸ்தவத்துல பிரம்மஸ்வரூபினி, மோட்சதாயினி. ஆனா என்ன கேட்கறது அப்படின்னு கேட்டா ஐஸ்வர்யத்தை போய் கேட்டுக்கிட்டு இருக்கு, போகத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா போகத்தை கொடுங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு எதிரிகளை நாசம் பண்ணு, எனக்கு தனவசியம் உண்டாகட்டும், எனக்கு ஜனவசியம் உண்டாகும், ஜனங்கள்லாம் வசமாகட்டும், எனக்கு காரிய சித்தி உண்டாகட்டும் இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அம்பாள் என்ன பண்ணுவாங்க? ஐயோ இவனுக்கு எவ்வளவு துக்கம் கொடுத்தாலும் திருந்த மாட்டேன்றானே, இவன் கைவல்யத்தையே நினைக்க மாட்டேன்றானே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? குந்துகிட்டு இருப்பாங்க. மோட்சம் தரவங்கள்ட்ட போயிட்டு பாத்தீங்கன்னா மோட்சத்தை தானே கேட்கணும். அப்ப அம்பாலோட பிரவருத்தி எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷர்களுக்கு மோட்சம் கொடுப்பதற்காக மட்டும்தான். சரி, இப்ப வர வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா யாரு பண்றா? அந்த போகம் பண்றதெல்லாம் யாரு பண்றா? இப்ப பாப புண்ணியம், பாப்பம் புண்ணியம் பண்ணது பாத்தீங்கன்னா எங்க போய் ஸ்டோர் ஆகும் நான் சொல்லியிருக்கேன். பாப்பம் புண்ணியம் இப்ப சொன்னல பாவத்துல வந்துடும். கர்மா பாத்தீங்கன்னா வெளியில பண்றீங்க. கர்மா பண்ணும்போது என்ன உண்டாகும்? புண்ணியம் பாப்பம் கண்ணுக்கு தெரியாது, அது அவ்யக்தத்துல போய் ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய அந்த வாசனைகள், ஒரு கர்மத்தை பண்ணணும்னா வாசனைகள் இருக்கு, அது சித்தத்துல போய் ரிஜிஸ்டர் ஆயிடும். அந்த அவ்யக்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமஷ்டி ஜீவர்களுடைய புண்ணிய பாப்பமும் அதுல போய் ஸ்டோர் ஆகுது. அது என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லிங்க சிருஷ்டி எல்லாத்தையும், பூத்த சிருஷ்டி எல்லாத்தையும் பண்ணுது. இப்போ நம்ம இந்த லோகம் எதுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? போகம். ஈஸ்வரன் எதுக்காக படைக்கிறார்? நம்ம கர்மத்துக்கு ஏத்த மாதிரி. இல்ல பிரகிருதி எதுக்காக பண்ணுது அப்படின்னா அதோட பரம தாத்பரியம் போகத்தை தாத்பரியமா வச்சு இல்லை. பரம தாத்பரியம் பாத்தீங்கன்னா இவனுக்கு வைராக்கியம் மோட்சம் அடையட்டும் அப்படின்றதுதான், மோட்சத்தை கொடுக்கணும்ன்றதுதான் தாத்பரியம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? போகத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வைராக்கியம் வர மாட்டேங்குது, மாத்திக்கிட்டோம். ஆமா,
அதனால்தான் யோக சூத்திரத்துல வந்து அவ்யக்த அந்த திருஷ்யத்துக்கு லட்சணம் சொல்லும் போது என்ன பண்ணோம்? பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் திருஷ்யம், பூத்த இந்திரிய ஆத்மகம் திருஷ்யம், அதுக்கப்புறம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். போகத்தையும் கொடுக்குது, அதே நேரத்துல வந்து மோட்சத்தையும் கொடுக்கு. ஆனா அதோட தாற்பயம் வந்து பாத்தீங்கன்னா போகத்தை கொடுக்கறது இல்லை. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வந்து மோட்சம் அடையணுன்றதுதான் தாற்பயம். அதுதான் இந்த ஸ்லோகம் தெளிவா சொல்லுது. போகத்தை கொடுக்கறதுக்காக இந்த கிரியேஷன் இல்லை. அதாவது சொல்றான், விவேகிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகம் மொத்தமும் வைராக்கியார்த்தம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா போகிக்கு அது வந்து பாத்தீங்கன்னா போகார்த்தம். போகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை பார்க்கறான். விவேகம் உள்ள வந்து ஐயோ இதுவா, ஒரு விவேகிக்கு வந்து சர்வம் துக்கமேவ விவேகினகன் ஒரு சூத்திரம் பார்த்தோமா யோக சூத்திரத்துல, பரிணாம தாப சம்ஸ்கார துக்க குண விருத்தி விரோதாச்ச சர்வம் துக்கமேவ விவேகினாம். விவேகிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் துக்கமயம். அப்படி பார்க்கிறவனுக்கு என்ன ஆகும்? நல்ல வைராக்கியம் வந்துடும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுவான். சொரூப அனுபூதி அவனுக்கு உண்டாயிடும். அப்ப அம்பாள் பார்த்துக்கிட்டு இருக்கா, எதுக்குன்னா வைராக்கியம் வந்தவனுக்கு மோட்சத்தை கொடுக்குறா, போக ஆசைப்படுறவங்களுக்கு போகத்தை கொடுக்குறா. ரெண்டுத்தையும் அவ பண்றா. ஆயிடுச்சா? ஆனா அவளோட பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு? மோட்சத்தை கொடுக்கறது தான் பர்பஸ். அதுக்கப்புறம் ஆச்சரியர் 59வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். ரங்கஸ்ய தர்ஷயித்வா விநிவர்த்ததே நர்த்தகீயதா நிருத்யாத். ரங்கஸ்ய தர்ஷயித்வா நிவர்த்ததே நர்த்தகியதா நிருத்யாத். புருஷஸ்ய ததாத்மானம் பிரகாஷ்ய விநிவர்த்ததே பிரகிருதிஹி. புருஷஸ்ய ததாத்மானம் பிரகாஷ்ய விநிவர்த்ததே பிரகிருதிஹி. ரங்கஸ்ய தர்ஷயித்வா நர்த்தகி விநிவர்த்ததே யதா நிருத்யாத். நர்த்தகி அப்படின்னா யாரு? டான்ஸ் ஆடுற டான்சர், நர்த்தகி. அந்த டான்சர் என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரங்கஸ்ய, ரங்கஸ்யனா சபா, ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய சபையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்றா. அந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றா? டான்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் பாடி என்ன பண்றா? தர்ஷயித்வா, தன்னுடைய ஆட்டத்தை ஆடி எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷயித்வான காட்டி விட்டு, நடனத்தை காட்டி விட்டு, யதா நிவர்த்ததே நிருத்யாத், எவ்விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா டான்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எண்டு கார்டு போட்டு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நிவர்த்தி ஆகின்றாலோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ததா பிரகிருதி, அதே மாதிரி பிரகிருதியும் என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றா? வைராகியம் வந்தவனுக்கு. புருஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து வைராகியம் வருதோ, வைராகியத்துல 2 வைராகியம் சொல்லிருக்குமா யோக சூத்திரத்துல? ஒண்ணு வசீகார ரூப வைராகியம், வசீகார சஞ்ஞா வைராகியம் அப்படின்னு பேர் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 2வது வைராகியம் எங்க வருது அப்படின்னா பரம்பிரசங்கியானத்துல 98% சத்துவகுணம் இருக்கும் போது என்ன பேரு? அதுக்கு பேரு பராவைராகியம் அப்படின்னு பேரு. ஈசனோட ஆயினும் ஆசை இருங்க. அப்போ அந்த ஆனந்தமய கோஷத்திலையும் உண்டாகிற வைராகியம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வைராகியம். அந்த வைராகியம் வந்த மாத்திரத்தை இவன் என்ன ஆகிறான்? அந்த பிரகிருதியை பார்க்கறத கூட என்ன பண்றான்? உதாசீனப்படுத்த. இது பிரகிருதி, இது சித்தம் அப்படின்னு பார்க்கறத கூட அவனுக்கு வைராகியம் வந்துடுறத, பார்க்கறத வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றான். பார்வைய பார்க்கறத விட்டுறான். விட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா ததா திரஷ்டு சுரூபே அவஸ்தா. அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா தன்னையே தான் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப தன்னையே தான் பார்க்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு பரவைராகியம் வந்துச்சுன்னு தெரிஞ்ச மாத்திரத்துல அவன் என்ன பண்றா? மாயா என்ன பண்றா? ஆத்மாவை தரிசனம் பண்ண வச்சு, ஆத்மானம் புருஷஸ்ய ஆத்மானம் பிரகாஷ்ய. இந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவைன்றது 2 அர்த்தம் இருக்கு. ஆத்மாவைனா அவனுடைய ஆத்மா சுரூபத்தை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னை காட்டி விட்டுன்னு அர்த்தம் எடுக்கணும். புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னை, ஆத்மாவுக்கு பக்கத்துல 2 மீனிங் எடுங்க. அவனுடைய ஆத்மாவை காட்டுச்சு, கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு? தன்னையும் காட்டுச்சு. தனக்கு பேர் ஆத்மானு பேர். ஆத்மான தன்னை, தன்னை அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். அப்ப மாயா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா 98% சத்துவ குணம் வரும்போது இவன் என்ன ஆகுறான்? தான் தானா நிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு இந்த பிரகிருதி தனியா நிக்குது. அந்த இடத்துல வந்து அந்நியதாக்கியாத்தின்னு ஒண்ணு பாக்குறான். இவன் அந்த புருஷன் வேற நான் வேற அப்படின்னு அந்த பிரிச்சு பாக்குற அந்த விவேகம் உண்டாகுது, அந்நியதாக்கியாத்தி.
அந்த அந்நியதாக்கியாத்தி உண்டாகும் போதே என்னது? தன்னை காட்டுகின்றாள் அவள். நான் உனக்கு வேறானவள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகிருதி என்ன பண்ணுது? நான் உனக்கு வேறானவள் அப்படின்னு தன்னை பிரிச்சு தனியா காட்டுகின்றாள், தன்னை காட்டுகின்றாள். தன்னை காட்டின மாத்திரத்துல இவனுக்கு ஆச்சரியம் உண்டாகும். என்ன உண்டாகும் அப்படின்னா, ஐயோ இது வரைக்கும் என்னோட இணைஞ்சிருந்துச்சு இந்த மனசு, இந்த சித்தம், ஐயோ இப்ப தனியா தெரியுது அப்படின்னு இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அதை ஆச்சரியமா பார்ப்பான். ஆச்சரியமா பார்த்து மெதுவா 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 என்ன பண்ணுவான்? போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை நாள் பார்ப்பான்? மெதுவா மெதுவா போர் அடிக்கிறதும் பார்க்கறதும் பாத்தீங்கன்னா போர் அடிச்சு போயிடும். போர் அடிச்சு போய் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஐபிஎல் பார்ப்பேன். அப்பப்போ என்ன பண்ணுவேன்? டைப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா, டைப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஐபிஎல் மேட்ச் எனக்கு அப்படியே இப்பெல்லாம் கோவமா வருது. ஐபிஎல் போட்டா வேற வழியே இல்லாம பார்ப்பேன். பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்? அரை மணி நேரம் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன் பாருங்க. அது போங்கடா அப்படின்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு டைப்பிங் பண்ண ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கு மேட்ச். ஐபிஎல் மேட்ச் எல்லாமே எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மேட்ச்லாம் எப்படிலாம் பார்த்தோம் அதே மாதிரி இப்போ இருக்கு. பேர் மட்டும் மாறி மாறி இருக்க ஒழிய மற்றபடி எல்லா மேட்சும் ஒரே மாதிரி இருக்கு. பாலிடிக்ஸ் பார்த்தா பார்த்தீங்கன்னா நேற்றுனா எனக்கு அவ்வளோ கோபம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை அதில். அப்போ ஐபிஎல்லும் போரு, இதுவும் போரு. இதே மாதிரி எப்போ தெரியுது அப்படின்னா கொஞ்ச நேரம் பார்க்க புதுசாக பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் தொடர்ந்து பார்க்க என்னடா இது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு போர் அடிச்சு ஆஃப் பண்ணுறோம்ல. இதே மாதிரி பிரகிருதியை பார்த்தீங்கன்னா இவன் பார்க்க ஆரம்பிப்பான். தனக்கு அந்நியமா பிரகிருதியை பார்த்து ஒரு அளவில் போர் ஆயிட்டேன்னு ஒன்றுமே இல்லை, அங்கே மசாலாவே இல்லை. ஏன்னா சித்தவிருத்தியெல்லாம் நிரோதமாயிடுச்சு. அந்த பார்க்கறது மட்டும்தான் நடக்குது. அதுலயும் அவனுக்கு வைராகியம் உண்டாகும். வைராகியம் உண்டான மாத்திரத்தை பார்க்கறத என்ன பண்றான்? ஷட் டவுன் பண்றான். அந்த பார்க்கறதுல பாத்தீங்கன்னா வர வைராகியம் இருக்குல்ல, அதுதான் பாத்தீங்கன்னா பரவைராகியம். பரவைராகியம் வந்தோன்னே இவன் பாத்தீங்கன்னா தானா எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். ஆனந்தமய கோஷத்தை தாண்டி போறதுன்னு பேரு. வேதாந்தத்துல ஆனந்தமய கோஷத்துல நம்ம விழுந்துருவோம். அங்கேயும் ஒருத்தனுக்கு வைராகியம் வந்துச்சு அப்படின்னா தான் சொரூப அனுபூதி ஒருத்தனுக்கு உண்டாகும். அப்போ மாயா என்ன பண்ணுது அப்படின்னா தன்னை காட்டி விட்டு அவனை என்ன பண்ணுது? அவனுக்கு பண்ண டான்ஸ், அவனுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு இல்லை, நமக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு மாயா. ஒய்ஃபு கூடயே வச்சிருக்கோம். ஸ்திரீகள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்திரீகளும் ஒய்ஃப் புருஷர்கள் தான். ஆத்மா தானே எல்லாமே. ஸ்திரீகள்லாம் யாரு? ஒரே ஒரு ஸ்திரீ மட்டும்தான். யாரு? அவித்யா மட்டும்தான் ஒரே ஸ்திரீ. நம்ம எல்லாம் புருஷர்கள். நம்ம இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம் புருஷர்கள், ஆத்மாக்கள். ஒரே ஒரு ஸ்திரீ பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒய்ஃபு. என்ன ஸ்திரீ? அவித்யா, பிரகிருதி. அவன் என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டம் போட்டு பாரு நல்லா பாருன்னு டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டி சுக துக்கத்தெல்லாம் கொடுத்து நமக்கு ஐயோ சாமி போர் அடிக்குது, விடுமா என்ன அப்படின்னு நம்ம எப்போ சொல்றோமோ, என்னை விட்டுருமா போதும், என்னை விட்டு போர் அடிக்குது எனக்கு, நீ டான்ஸ் ஆடினதெல்லாம் போதும்னு எப்போ வைராக்கி வருதோ அப்போ என்ன பண்ணுவா? டான்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டு தன்னை பாத்தீங்கன்னா விருத்தி இல்லாம தன்னை காட்டி அவனுக்கு வைராக்கியத்தை கொடுத்து அவனுக்கு பாத்தீங்கன்னா டான்ஸை முடிச்சு வச்சுக்கிறான். அப்போ அதிகாரம் பாத்தீங்கன்னா அதிகாரம் என்னது அப்படின்னு கேட்டா நான் சொல்லியிருக்கேன், போக அப்பவர்க்க தாத்திருத்துவம் அதிகாரத்துவம். மாயையோட அதிகாரம். அந்த அதிகாரத்துல இருந்து அவ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா விலகி கொள்கிறாய். அவ செய்ய வேண்டியது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவனுக்கு மோட்சத்தை கொடுக்கின்றார். ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னா டான்சர் பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு விலகி போற மாதிரி இவளும் விலகி கொள்கிறாள். 60வது ஸ்லோகம் சொல்லுது, நானா விதைர் உபாயைஹி உபகாரிண்யனுபகாரிணஹ பும்ஸஹ குணவத்யகுணஸ்ய சதஸ்தஸ்யார்த்தம் அபார்த்தகம் சரதி. நானாவிதைர் உபாயைர் உபகாரிண்யனுபகாரிணஹ பும்ஸஹ குணவத்யகுணஸ்ய தஸ்யார்த்தம் அபார்த்தகம் சரதி. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் நல்லா சொல்றாரு. உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தமிழ்ல இருக்கிறது பாருங்க, சம்ஸ்கிருதத்துல ஸ்பெல்லிங் இருந்தா மாத்திங்க. நானாவிதைர் உபாயைர், உபாதைர்னு இருக்கு, உபாயைர்னு பதப்பதார்த்தம் கரெக்டா இருக்கு. இதுல மட்டும் மேல மட்டும் மாத்திருக்கு. ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா உபாதைன்னு இருக்கு,
நானாவிதைர் உபாதைர் இல்ல உபாயைர். இந்த இவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுப்பகாரினகா பும்சக. அனுப்பகாரினக அப்படின்னா வீட்டுல மாதிரிதான். நான் என்னோட அப்பா அம்மாவை தான் நான் வந்து பாத்தீங்கன்னா மாடலா வச்சுக்கிறேன். அநேகமா என்னோட அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரியம் வீட்டுல பண்ண மாட்டேன், எல்லாம் அம்மா தான். சர்வார்த்தக சாதினி அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எல்லா காரியத்தையும் அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா குறை சொல்றது மட்டும்தான் அப்பாவோட வேலை. வருவார், நல்லா சாப்பிடுவார். அம்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும் இப்போ யோசிச்சு பாக்குறேன், என்ன அரக்கனுங்க தெரியுங்களா அம்மா அப்பாக்கெல்லாம் மகா அரக்கனுங்க. நான் பார்த்துருக்கோம். இந்த ஜென்ரேஷன் எப்படின்னு தெரியல, போன ஜென்ரேஷன்ல அப்படிதான். ஒரு காரியம் நகர்த்தி கூட வைக்க மாட்டாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாம் வரணும், அம்மா எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா யூஸ்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுப்பாரு, அவ்வளவுதான் ஒழிய வீட்டுல ஒரு காரியம் பண்ண மாட்டார். அதான் இங்க சொல்லுது அனுப்பகாரினக அப்படின்னா உபகாரம் செய்யாத பும்சகா. பும்சக வந்து பாத்தீங்கன்னா வெறும் போக்தா மட்டும்தான், அவன் கர்த்தா இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் பண்ணாம நானாவிதைகி உபாயி. அவனுக்கு என்ன பண்ணுது, நீங்க பதார்த்தத்தை வந்து மாத்தி எழுதிட்டீங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும். அந்த பும்சக எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதக அனுப்பகாரினக பும்சக சதக. சத்தா இருக்கிறவனுக்கு, இருக்கின்ற அந்த புருஷனுக்கு அகுணசிய சதக. அகுணசிய அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த புருஷன் எப்படிப்பட்டவன், குணம் இல்லாதவன், 3 குணங்கள் இல்லாதவன். குணம் வேற அவன் வேற. அப்போ அனுப்பகாரினக பும்சக அகுணசிய சதக. உபகாரம் செய்யாத குணங்களற்ற புருஷனா இருக்கிற அவனுக்கு இந்த மாயா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா குணவதி. குணவதி எடுத்து போட்டுக்கணும். குணவதியா இருக்கக்கூடிய 3 குணங்களா இருக்கக்கூடிய மாயையானவள் நானாவிதைகி உபாயைகி, நானாவிதமான உபாயங்களால் இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம் அது என்ன, மகத்து, அகங்காரம், அதுக்கப்புறம் மனசு, 10 இந்திரியங்கள், அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள், இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா நானாவிதைகி உபாயைகி, அநேக விதமான உபாயங்களால் என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்யார்த்தம். தஸ்யார்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம், புருஷார்த்தம். அந்த புருஷர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகத்தை கொடுப்பதற்காக அபார்த்தகம் சரதி, தனக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் காரியங்களை செய்கின்றாள். தனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம அம்மாதான் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி அப்படின்னாவே அம்மாதான். அம்மா வந்து குழந்தைங்களுக்காகவும் ஹஸ்பண்டுக்காகவும் எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் யோசிச்சு பாக்குறேன், ஐயோ என்ன பிறவி. உங்க இப்ப இருக்க அம்மாக்கெல்லாம் தெரியல எனக்கு என்னன்னு. என்னோட அம்மாவை நான் யோசிச்சு பாக்குறேன் உட்காந்து, ஐயோ எப்படிதான் பண்ணிருக்காங்க. நான் விவரம் தெரிஞ்சதுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், அம்மாவுக்கு ஏதாவது லாபம் கிடைச்சிருக்கா, என்னோட அம்மாவுக்கு ஏதாவது லாபம் கிடைச்சிருக்கா. நான் வீட்டுல இருந்த வரைக்கும் அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய லாபம் எதுவுமே இல்லை. அவங்களோட லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு லாபம் தான், என்னது, குழந்தைங்க நல்லா இருக்கும், ஹஸ்பண்டு நல்லா இருக்கும், இவ்வளவுதான். ஐயோ என்ன பிரவருத்தி. வருஷக்கணக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலம்பல் இல்லை, ஒரு இது இல்லை. நான் வர வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருந்தாங்க. பிரகிருதியோட அப்படியே தன்மை. தனக்கு எந்த பிரயோஜனம் இல்லைனாலும் குணவத்தியா இருக்கக்கூடிய அந்த மாயா பிரகிருதி என்ன பண்ணுது, அனுப்பகாரினக பும்சக, எந்த உபகாரமும் பண்ணாத புருஷனுக்கு எல்லாத்தையும் குக் பண்ணி சமைச்சு கொடுத்துக்கிட்டு அவனோட சௌக்கியத்துக்காகவே அவனோட போகத்துக்காகவே இருக்கின்றான். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 61வது ஸ்லோகம். பிரகிருதே சுகுமாரதரம் ந கிஞ்சிதஸ்தீதி மே மதிர்பவதி. பிரகிருதே சுகுமாரதரம் ந கிஞ்சிதஸ்தீதி மே மதிர்பவதி. யாதிருஷ்டாஸ்மீதி புனர் ந தர்ஷனம் உபைதி புருஷஸ்ய. யாதிருஷ்டாஸ்மீதி புனர் ந தர்ஷனம் உபைதி புருஷஸ்ய. பிரகிருத்தேகே, இந்த பிரகிருதி வந்து எப்ப நீங்கி போவாள் கேள்வி வருது. சம்சாரத்தை கொடுக்கறது பிரகிருதி தானே. சுகம் துக்கம்
பிறப்பு இறப்புன்னு சம்சாரத்துல சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். இவ எப்ப சுவாமி நம்மளை விட்டு போவா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, முக்கியமானது மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாயம் இது. மோட்சம் அடையணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பிடிக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகுசுமாரதரம், சுகுமாரதரம். சுகுமாரதரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை பார்த்தான் அப்படின்னா இந்த பிரகிருதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ந கிஞ்சிதஸ்தி மே மதிர்பவதி, அவரு சங்கோச்சப்படுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு காரணம் இல்லவே இல்லை. சங்கோச்சனம் சுருங்கி போறது. பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா சுருங்கி ஒண்ணுமில்லாம இவனை விட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதிக்கு சுகுமார தரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சங்கோச்சத்தை அடைவதற்கு வேற ஒண்ணு காரணம் தேவையே இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யா திரஷ்டா அஸ்மி இதி, அவள் நினைப்பாளாம். யா அப்படின்னா எந்த மாயா வந்து நினைச்சாலாம், ஐயோ அவன் என்னை பார்த்துட்டானே, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஐயோ என்னை பார்த்துட்டானே. இப்ப பெண்களுக்குலாம் அந்த அளவுக்கு தெரியல. எனக்கு சின்ன வயசுல எல்லாம் தெரியும். இந்த டீனேஜ் பருவத்துலலாம் நாங்க இருக்கும் போது என்ன பண்ணுவோம், ஒரு குட்டிச்சோறு இருக்குமா, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு குட்டிச்சோறு இருக்கும். நாங்க ஒரு 16-18 வயசுல இருக்கும் போது என்ன பண்ணுவோம், அங்க ஒரு 10 பசங்க நின்றுட்டு இருப்போம் லீவு நாள்னா. அப்ப நம்ம தெரு பொண்ணுங்க அங்கெல்லாம் போவோம். அது அந்த ஏஜ் அட்டன் பண்ண டைம் இருக்குல்ல, 13-14 வயசுல எல்லாம் பெண்கள்லாம் வருவாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சங்கோச்சப்படுவாங்க. அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். வெக்கப்படுவாங்க. நம்ம சொல்ற வெக்கப்படுறது இருக்குல்ல. அப்புறம் நம்ம பார்க்கறோம்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கண்ணிலேயே படமாட்டாங்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னா வயசு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்கள்ல படாம ஒருத்தன் நம்மளை பாக்குறான்னு தெரிஞ்சா ஓடி ஒளிஞ்சுப்பாங்களோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரகிருதிக்கு பிடிக்காதது ஒண்ணு இருக்கு. இப்பவும் பெரிய அவன் என்ன முறைச்சு பாக்குறான், நம்ம சொல்லுவோம்ல, அவன் என்ன இப்படி பாக்குறான், தப்பா பாக்குறானே, அவன் பாக்குறானே, உடம்ப பாக்குறானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. என்னையே பாக்குறான் பாரு, அவன் பாரு, பார்வையை பாரு, நொல்லக்கண்ண அப்படின்னு நம்ம திட்டுவோம் நல்லா. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரீகள் தான் பிரகிருதி. ஸ்திரீகளுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா லஜ்ஜை ஏற்படுத்த விஷயம். ஒருத்தன் உத்து பார்த்தான் அப்படின்னா லஜ்ஜை வந்துடும். உத்து பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும், கூர்ந்து பார்க்காத வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு லஜ்ஜை வரவே வராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயைய ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் பண்ணணும். மாயைக்கு பிடிக்காதது வேற எந்த காரணத்தை கொண்டு மாயை நீங்க என்ன பண்ண முடியாது, சங்கோச்சப்பட வைக்க முடியாது, ஓடி ஒளிஞ்சிக்க பண்ண முடியாது. ஒரே ஒரு காரியம், என்ன காரியம், பார்க்கணும். அதாவது பகவத்கீதையில முதல் கட்டளையே வந்து பாத்தீங்கன்னா ஏதான் பஷ்ய இருக்கா, கனெக்ட் பண்ணிக்குவோம். ஏதான் பஷ்ய, பார்க்கணும். பார்க்க எப்படி பார்க்கணும், பார்வையில 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கூர்ந்து பார்க்கணும், ரொம்ப இன்டென்ஷனோட பார்க்கணும். யாரு நீ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை உத்து பார்க்கணும். மாயோட காரியம் தானே. இந்திரியங்களை உத்து பார்க்கணும், மனசை உத்து பார்க்கணும், இந்த புத்தியை உத்து பார்க்கணும், இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா உத்து பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்திலையும் அந்த பிரகிருதி வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம் மற்றும் சித்தம் மட்டும் மிச்சம் இருக்கும், அதையும் பார்க்கணும். அப்ப கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒரு இது உண்டாகும்ல. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு முறை என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அம்மா என் பக்கத்துல இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல அம்மா, நல்ல விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஏதோ திரும்பி நான் சொல்ற ஒரு 10-15 வருஷத்துக்கு நல்லா ஒரு அன்னதானமும் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அதுல வந்து அவங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்கன்னு, நான் ஏதோ அவங்களோட மார்பகத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு 2-3 நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட கோவிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா என் பக்கமே வராம போயிட்டாங்க. எனக்கு தெரியவே தெரியாது இது நடந்ததுன்னு, எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஏன் விவகாரமே பண்ணாம இருக்காங்க என்கிட்ட அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா போய் என்னம்மா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் அப்படின்னு கேட்டேன். நீங்க தப்பா பார்த்துட்டீங்க. நான் தப்பா பார்த்தேன்? எப்போ நான் பார்த்தேன்? அது மாதிரிலாம் எதுவும் பார்க்க மாட்டேன், யாருமே அது மாதிரி பார்க்க மாட்டேன், உங்களை மட்டும் நான் எப்படி பார்ப்பேன், அது என் கூடயே இருக்கீங்க நீங்க, உங்களை எப்படி நான் அது மாதிரி பார்ப்பேன், ஒரு வேளை தப்பா பார்த்துருந்தா மன்னிச்சுங்கம்மா அப்படின்னு அவங்க டக்குன்னு அவங்க காலை தொட்டு நமஸ்காரம் கொடுத்தேன். நான் அது மாதிரிலாம் இன்டென்ஷனே எனக்கு எதுவுமே இல்லைம்மா, அது மாதிரிலாம் எந்த பார்வையும் இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுப்பீங்களா இருக்கும் தெரியல
அப்படின்னு அவங்க ஐயோ சாமி தெரியாம பண்ணிட்ட சாமி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு இப்போ நல்ல விவகாரத்துல இருக்காரு. பார்த்தா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, 3 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடியே அவங்க வரல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப புடவை விலகி இருந்திருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க, தப்பா நினைச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூச்சப்படணும் அப்படின்னா ஒரே காரியம் பார்க்கணும். என்ன அருமையான சித்தாந்தம் பாருங்களேன். அப்ப அனாதி காலத்துல இருந்து இதே செட்டப் தான் இருக்கு போல இருக்கு. ஒரு சின்ன பொண்ணை வந்து பாத்தீங்க பார்த்தோம் உத்து பார்த்தோம் அப்படின்னா போய் ஒளிஞ்சுக்கடா கூச்சப்பட்டுக்கிட்டு. அதேதான் பிரகிருதியை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். அப்ப என்ன பிரகிருதி எது? பிரகிருதி எது? திரிகுணம். 3 குணத்தை பார்க்க முடியுமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோட பார்க்க முடியாது, முதல்ல பார்க்க முடியாது. பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் அதை பார்க்க முடியாது. அடுத்து 2வது அந்த பிரகிருதி வந்து 3 குணமானது எப்படி வெளிப்படுது? பூத்தேந்திரியாத்மகம். அப்ப நம்மள்ட்ட இருக்க ஒரே சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதியை பார்க்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பூத்த இந்திரிய ஆத்மகம் திருஷ்யம். அந்த பூத்தங்களையும் இந்திரியங்களையும் பார்க்கிறது. பூத்த இந்திரியத்தை வந்து இந்த தேகம் தான் வந்து பஞ்சபூத்தங்களானது. இந்த தேகத்தை பார்க்கறது, இந்திரியத்தை பார்க்கறது, மனசை பார்க்கறது, புத்தியை பார்க்கறது, பிராணனை பார்க்கறது, மகத்தத்துவத்தை, மகத்தத்துவம் வரைக்கும் பார்க்க எல்லாத்தையும் சிங்க் ஆகாம பார்க்கணும். சிங்க் ஆயிட்டீங்க அப்படின்னா போச்சு. அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா கர்ம அனுஷ்டானங்களும் எதுக்கு தெரியுங்களா? நம்ம பண்ற ஜபம் தபம் எதெல்லாம் புண்ணியம் பாப்பம் எல்லாம் எந்த புண்ணியங்கள்லாம் பண்றோமோ எல்லாம் எதுக்கு தெரியுங்களா? சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா உத்கிருஷ்டமாகுது. சத்துவ குணம் உத்கிருஷ்டமாச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளார என்ன வந்துடும் கேட்டீங்கன்னா, பாக்குற சிங்க் ஆகாம பாக்குற தன் சாமர்த்தியம் உண்டா. பாக்குற சாமர்த்தியம் மட்டும் வந்துடுச்சு அப்படின்னா அற்புதம் அற்புதம். உங்களுக்கு வந்து இந்த மாயா என்ன பண்ணாதுன்னு கேட்டீங்கன்னா, சுகத்தையும் துக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்கறத என்ன பண்ணுவா? மெதுவா மெதுவா நிப்பாட்ட. அடுத்த வலி வரும்போது பாருங்களேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏதாவது கையில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிப்பேன், எதையாவது பண்ணிப்பேன். நான் அப்பப்போ இடிச்சுப்பேன், யாருக்கும் தெரியாது, டொம்னு நானே இடிச்சுப்பேன். நமக்கு தெரியுமே எல்லாமே இடிச்சுப்போம்ல, தெரியாமல் இடிச்சுக்கிட்டோம், ஐயோ வலிக்குதே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வலி வரும்போதே நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் வலி வந்தோடனே ரிசீவ் பண்ணிடுவேன். அடுத்த க்ஷணம் அபியாசத்தில் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, வலியை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கும். எப்போ நீங்க வலிய பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா வலி இருக்கும், ஆனா அது உங்களோட என்ன ஆகாது? சிங்க் ஆகாது. முக்கியமான இது தலைவலி வருதோ, இது வந்தாலும் பசி வந்தாலும் எது வந்தாலும், காலையில நல்ல பசி, காலையிலேயே கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் 6 மணிக்கு பசிச்சா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப என்ன பண்றது அப்படின்னா, சுகர் நல்லா இருக்கும் போல இருக்கு. அப்ப பசி வந்தோடனே நான் என்ன பண்ண, உட்காந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து கண்ணு மூடி எப்பவுமே என்ன பண்ணுவேன்? ஜபம் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வருவேன். கிளாஸ் ஆசனத்துல உட்காந்து இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசியை பார்க்கறது தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதனையா இருந்துச்சு. வெறும் பசினா என்ன, பசினா என்ன, பசிக்குது அது என்ன அப்படின்னு உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, பசின்றது பிராணனோட அம்சம். பசின்றது என்னது? பிராணனுக்கு தான் பசி தாகம். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதை அனுபவமா பார்த்தேன். பிராணனுக்கு தான் வந்து வயிற்றுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை உண்டாகுது. அதுக்கு தீனி கிடைக்கல. அது வந்து பார்த்தீங்கன்னா பசியா அது வந்து ஒரு உணர்வா வெளிப்படுது. இது மாதிரி ஒவ்வொருத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்துக்கிட்டே இருக்கணும். ராத்திரி இன்னைக்கு தூங்கும் போது என்ன பண்ண, காலையில வேக்கப்பான மாத்திரத்துல திரும்ப நல்லா தூக்கம் வந்துச்சு. நான் இமீடியட்டா என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தூக்கம்னா என்னது அப்படின்னு தூக்கத்தையே பார்க்க ஆரம்பிச்சேன். தூக்கத்தையே பார்க்க ஆரம்பிச்சோட தூக்கம் போயிடுச்சு. தூக்கத்தையே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆயிரும்? தூக்கம் போயிடும். வலியவே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வலி போயிடும். பசியவே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா பசி போயிடும். அப்போ எதோட நீங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்கனெக்ட் ஆகிடும். இதுதான் முக்கியமானது. அப்போ டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா, சுகுமார தரம், சங்கோச்சம்னு அர்த்தம். சுகுமார தரம்னு என்ன அர்த்தம்? அது வந்து பார்த்தீங்கன்னா சங்கோச்சமாகிறது. சங்கோச்சமாகிறதுனா என்ன அர்த்தம்? சகிக்க முடியாம போறது. சகிக்க முடியாம போகணும்னு என்ன பண்ணணும்? பார்க்கணும். இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ந கிஞ்சித் அஸ்தி. அதுக்கு அந்நியமா அந்த மாயையை வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியை நீக்குவதற்கு வேற எந்த உபாயமும் இல்லை என்பது மம மதிர் மே மதிர் பவதி, என்னுடைய எண்ணமாகும்.
ஈஸ்வர கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா எழுதுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவர் இப்ப நான் சொல்றது எல்லாத்தையும் அவர் அப்ளை பண்ணிருக்கணும். இதுக்கு அந்நியமா நீங்க யார எந்த உபாயத்தை கடைபிடிச்சாலும் முடியாது. ஒரே ஒரு உபாயம்தான், திரஷ்டாவா இருந்துகிட்டு இத திருஷ்யம்னு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் யா திரஷ்டா அஸ்மி இது, எந்த அந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாஸ்மி, நான் பார்க்கப்பட்டேன், நான் பார்க்கப்படுகின்றேன், என்ன ஒருத்தன் பார்க்கறான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது தோணிடுச்சு அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, புனர் ந தர்ஷனம் உபைதி புருஷஸ்ய, அவன் என்ன பண்ண மாட்டானா புருஷனுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கண்ணில் படுறவளா தர்சனம் கொடுப்பவளா அவன் ஆவதில்லை. ஒரு வாட்டி நீங்க வந்து அவளை வந்து பிரிச்சு நான் இல்லை இவள் வேற நான் வேறன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அவள் சங்கோச்சத்தை அடைந்து உங்களை விட்டு விலகி போய் விடுவாள். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி பார்வைக்கு வரவே மாட்டாள். சம்சாரம் இல்லாம. அதுக்கு அடுத்தது எப்போ நடக்கும் அந்த இது என்ன சொல்லியிருக்கோம்? பரம்பிரசங்கியானத்தில். இப்ப நம்ம அப்ளை பண்ணும்போது இப்ப சின்ன சின்னதா பண்ணுவோம். பூத்தங்களை பார்ப்போம், இந்திரியங்களை பார்ப்போம், மனசை பார்ப்போம், இது மாதிரி ஒவ்வொன்றத்தையா பார்ப்போம், பிராணனை பார்ப்போம். ஆனா ஆக்சுவல் பார்க்கறது எங்க நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துலதான் வெறும் சித்தம் மாத்திரம் அவித்யா மாத்திரம் இருக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உச்சபட்சமான வாஸ்தவத்தில் அந்நியதா கியாத்தின்றது அதுதான். இப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல அந்நியதா கியாத்தி தான். ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் இல்லை. முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா 95% பரம்பிரசங்கியானத்துல பண்ணக்கூடிய அந்நியதா கியாத்தி தான் வாஸ்தவத்துல ஆத்ம அனாத்ம விவேகம். ஆத்ம அனாத்ம விவேகத்தினால மட்டும்தான் முக்தி அப்படின்னு இதைதான் சொல்லுது நமக்கு. இதுக்கு அப்புறம் ஆச்சாரியார் சொல்றார் 62வது ஸ்லோகம். தஸ்மான் நபத்யதே அத்தா நமுச்யதே நாபி சம்சரதி கஷ்சித். தஸ்மான் நபத்யதே அத்தா நமுச்யதே நாபி சம்சரதி கஷ்சித். சம்சரதி பத்யதே முச்யதே ச நானாஸ்ரயா பிரகிருதிஹி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். மாண்டூக்கிய காரிக்கையா வந்து அப்படியே வேற ஃபார்ம்ல எழுதியிருக்காரு. மாண்டூக்கிய காரிக்கையாவோட இருக்கிறது அப்படியே. தஸ்மாத் ந பத்யதே அத்தா. அத்தான்றதுக்கு அர்த்தம் உண்மையில். நிறைய அர்த்தம் இருக்கு அத்தா. இந்த கான்டெக்ட்ல வந்து உண்மையில் வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆத்மாவும் ந பத்யதே, எந்த ஒரு ஆத்மாவும் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுவதே இல்லை. ஏற்கனவே நம்ம யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம். திரஷ்டா திருஷி மாத்திர. திரஷ்டா எப்படிப்பட்டவன்? சைத்தன்ய மாத்திரம். சுத்தோ அபி பிரத்யானு பஷ்ய. பார்த்திருக்கோமா? அவன் சுத்தமா இருந்தாலும் கூட அவன் பர்சனாலிட்டி எது கொடுக்குது அப்படின்னா சுத்தம்னு பார்க்காம நம்ம என்ன பண்றோம்? பக்கத்துல இருக்கிற அந்த உபாதி பிரகிருதி, அவனுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி தர்மங்களை வெளிப்படுத்துதோ அந்த தர்மங்களை வச்சுதான் அந்த புருஷனை நம்ம என்ன பண்றோம்? ஐடென்டிஃபை பண்றோம். என் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா காமம் வந்துச்சுன்னா ஐயோ நான் காமியா இருக்கனே, எனக்கு லோபம் வந்துச்சுன்னா ஐயோ நான் லோபியா இருக்கனே, எனக்கு குரோதம் வந்துச்சுன்னா ஐயோ நான் இவ்வளவு கோபியா இருக்கனே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? இந்த புத்தியில வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? நான் இப்படிப்பட்டவன் நினைக்கிறேன். ஆனா வாஸ்தவத்துல நான் யாரு? சுத்தம். இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நித்திய சுத்தமானது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அவித்யோட சம்பந்தத்தினால திரஷ்டு திருஷ்யோகோ சயோகோ ஹேய ஹேத்து. சம்சாரத்துக்கு காரணம் என்னது? திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னோட ஒரு சயோகம் பண்ற. அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்காம விட்டோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா விளைகிறோம். வாஸ்தவத்துல சயோக சம்பந்தம், நித்திய சம்பந்தம்லாம் இல்லை. நான் சொன்னல ஸ்டாம்ப் ஓட்டுற மாதிரி, எச்சு தொட்டு ஸ்டாம்ப் ஓட்டுற மாதிரி அப்படியே பிரிச்சிடலாம். வாஸ்தவத்துல ஒட்டவே இல்லை. இப்ப நான் எப்பவுமே சதா காலமும் முக்தன் தான். ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சதா முக்தா. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பந்தம் இல்லை. அப்ப பந்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா தெரிஞ்சுது அவித்யாவோட காரணத்தினால, அஜ்ஞானத்தினால, பிரிச்சு பார்க்காததுனால, அவிவேகத்தினால நான் பந்தப்பட்ட மாதிரி தெரிஞ்சது. வாஸ்தவத்துல தஸ்மாத் ந பத்யதே அத்தா, உண்மையிலேயே ஜீவன் பந்தப்படுவதே இல்லை. ந முச்சியத்தே, பந்தப்பட்டாதானே முக்தி அடைய முடியும். முக்தியையும் அவன் அடைவதே இல்லை.
பந்தமும் முக்தியும் வாஸ்தவத்தில் இல்ல. நாப்பி சம்சாரத்தி கஷ்டித்து, யாரும் இந்த சம்சாரத்துல சுற்றி திரியறதும் இல்ல வாஸ்தவத்துல. அப்ப என்ன நடக்குது? யாரு பந்தப்படுறா? நான் சொன்னல ஏற்கனவே விசார சாகரத்துல முக்கியமான விசாரம் இது. ரொம்ப கம்பீரம். அந்த அந்த கொஞ்சம் ஸ்லோகங்களுக்குள்ள நிறைய டீக்காக்காரங்க அவ்வளவு விசாரம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யாரு பந்தப்படுறா, சம்சாரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்சாரி யாரு? நம்ம வேதாந்தத்துல சம்சாரி யாரு அப்படின்னா ஜீவாத்மாக்கள். யாரு? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸா இருக்கிற என்னது பிரதிபிம்ப சைத்தன்யம், சிதாபாசன், ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நான் கேட்கிறேன், ஜீவன் வந்து வாஸ்தவமா பொய்யா? ஜீவன் வாஸ்தவமா பொய்யா? சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா, சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுறதே எல்லாம் சர்வ வியாபகம். சந்திரனோட பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா ஜலத்துல படுது. ஒரு ஜலம் நல்லா தெளிவா இருக்கு, அதுல படும்போது சுத்தமா தெரியுது. ஒரு சின்ன பானையில சின்னதா தெரியுது, பெரிய பானையில பெருசா தெரியுது. இப்போ ஒரு பானை ஆடிக்கிட்டே இருக்கு, ஒரு பானை சாக்கடையா இருக்கு, ஒரு பானை கங்காவா இருக்கு. இது மாதிரி அநேக ஜலபாத்திரங்கள்ல அநேக பிரதிபிம்பங்கள் உண்டாகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரதிபிம்பம் தான் சொல்லுது, ஐயோ நான் சாக்கடையா இருக்கேன், ரொம்ப அசுத்தமா இருக்கேன், பாப்பினா அப்படின்னு. அந்த சந்திரன், சாக்கடையில இருக்கிற சந்திரன் தன்னை வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணுது, குற்றமா பாப்பியா ஃபீல் பண்ணுது. ஒரு பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா கங்கால படுது, உடனே நான் பவித்திரமானவன் அப்படின்னு ஃபீல் பண்ணுது. இன்னொரு பிரதிபிம்பம் ஆடிக்கிட்டே இருக்கு, ஐயோ நான் சதா சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு இன்னொரு பிரதிபிம்பம் சொல்லுது. இப்ப நான் கேட்கறேன் வந்து பாத்தீங்கன்னா, லிபரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு வந்து பிரதிபிம்பத்துக்கு சந்திரனுக்கு லிபரேஷன் தேவையா தேவையில்லையா? ஏன்னா அந்த பிரதிபிம்பம் வாஸ்தவத்துல பானைக்குள்ளார தெரியுது ஒழிய பானைக்குள்ளார வந்து பந்தப்படவே இல்லை. பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா பானைக்குள்ளார வந்ததோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அது பந்தமே இல்லை. அது பொய். பிரதிபிம்பம் பொய். பிம்பம் மட்டும்தான் சத்தியம். அது வெறும் தோற்ற மாத்திரம் தான். அப்ப தோற்ற மாத்திரமா இருக்கிற பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு முக்தின்னு ஒண்ணு தேவையே இல்லை. பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு முக்தி தேவையில்லை. ஏன் அப்படின்னா அது அது பானைக்குள்ளார வந்திருந்தா தானே, உண்மையிலேயே வந்திருந்தா தானே அதுக்கு பந்தம், உண்மையிலேயே வந்திருந்தா தானே அது முக்தின்னு சொல்ல முடியும். அது பானைக்குள்ளார சந்திரன் வரவும் இல்லை. பானையை உடைச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா போயிடும் அப்படின்னா, பானையை உடைச்சாலும் அது வந்து பாத்தீங்கன்னா பந்தம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பந்த மோட்ச இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானத்தினால உண்டாகிறது. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது ஒரு காரிக்கா 3:12 எழுதிங்க. 3:12 இதுல இல்ல 2:12. 2:12 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, கல்பயதி ஆத்மனா ஆத்மானம் ஆத்மா தேவஸ்வமாயையா சயேவ புத்தியதே பேதான் இது வேதாந்த நிச்சயா. தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா என்ன பண்ணிட்டான், வேதாந்தத்துல சொல்லுது, தன்னையே தான் மாயைய வச்சுக்கிட்டு கல்பனை செய்து கொண்டான். கல்பனை பண்ணிக்கிட்டு பேதங்களா தன்னை அநேகமா பண்ணிக்கிட்டு இவனே அந்த அநேக பேதங்களையும் பார்க்கிறான். ஒருத்தன் பந்தப்பட்ட மாதிரி பார்க்கறான், ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைஞ்ச மாதிரி லிபரேட்டடா பாக்குறான். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் என்ன ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா உற்பத்தி ஆகவே இல்லை. இருக்கிறது ஒரே ஆத்மா தத்துவம் மட்டும் தான் இருக்கு, அவன் பந்தப்படவே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2:32 ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த 2:32 ஸ்லோகம் சொல்லுது என்னன்னு கேட்டா, ந நிரோதோ நச்சோத்பத்தி, ந நிரோதோ நச்சோத்பத்தி. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெகத்துன்னு ஒண்ணு உண்டாகவே இல்லை. சொப்பனத்துல இருக்கிற ஜெகத்து உண்டாச்சா இல்லையா? இல்ல. சொப்பனத்துல எனக்கு பாம்பு கடிச்சது. சொப்பனத்துல பாம்பு கடிச்சோன்னு டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஊசி குத்துனாரு. தொப்புல சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வித்தனை நாய் கடிச்சது. நாய் கடிச்சோன்னு தொப்புல சுத்தி 8 ஊசியோ 10 ஊசியோ குத்துனாரு. சொஸ்தமாயி வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது என்ன நாய் கடிக்கவே இல்லை, நான் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கவும் இல்லை, எல்லாமே என்னது சொப்பனம். ஏன்னா பாம்பு கடிச்சது செத்து போயிட்டேன், பாம்பு சொப்பனத்துல செத்து போயிட்டேன், பாம்பு கடிச்சு
சொப்பனத்துல செத்து போயிட்டேன், விஷம் ஏறி. என்னை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. திடீர்னு வேக்கப்பாய் பார்த்தா பாம்பும் கடிக்கல, நான் வந்து செத்தும் போகல, ஒன்றும் ஆகல. அப்ப என்னப்பா அப்படின்னு கேட்டா சொப்பனம். அப்ப யார் பார்த்தா அப்படின்னா தானே கல்பனை பண்ணி தானே வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ந நிரோதோ நச்ச உற்பத்தி. இந்த சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்டாகவே இல்லை, இதுக்கு நிவர்த்தியும் தேவையில்லை, உற்பத்தியும் நடக்கல, நிவர்த்தியும் இல்லை. அப்ப பந்தனா எவனாவது இருக்கானா அப்படின்னா பந்தனும் இல்லை, முக்தனும் இந்த உலகத்துல. ந முமுக்ஷு நவை முக்தக, ரொம்ப முக்கியமானது 2:32. இது இப்ப வர்றதுதான். ந முமுக்ஷுர் நவை முக்தகா. முமுக்ஷுன்னு ஒரு ஆள் இல்லை. இப்ப நம்ம சொல்லிக்கிறோம் நம்மளாம் முமுக்ஷுக்கள். நம்மலாம் முமுக்ஷுன்றது பெரிய அஜ்ஞானம். நம்ம முமுக்ஷுவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்தன் ரமண பகவான்லாம் முக்தனா இருந்தார், புண்ணாக்கு முக்தனே இல்லை. ஏன் அப்ப என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நச்ச சாதக, சாதகன் இல்லை. ஏன் அப்படின்னா பந்தனே இல்லையே, இந்த லோக்கமே கிரியேட் ஆகல, இதெல்லாம் கல்பனா. யாரு பண்ணா? இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிருக்கு. அப்ப பந்தம் இல்லை, முக்த அவஸ்தை இல்லை, சாதகன் இல்லை, முமுக்ஷு இல்லை, ஒன்னும் இல்லை. இத்யேஷா பரமார்த்ததா. அற்புதமான ஸ்லோகம். ந நிரோதோ நச்சோத்பத்தி ந பத்தோ நச்ச சாதகः ந முமுக்ஷுர் ந வை முக்தः இத்யேஷா பரமார்த்ததா. இதான் வாஸ்தவத்துல. அப்ப அதேதான் இங்கேயும் சொல்லுது. வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல மாயையும் பொய், ஆனா சாங்கியத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா மாயா வந்து நித்தியம். எது வரைக்கும் நித்தியம்? கடைசி ஜீவன் முக்தி அடைகிற வரைக்கும் அவ இருப்பான். அப்போ நஷ்டமிப்பி அனஷ்டம் ஏவ யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம்ல, கிருதார்த்த பிரதி. ஆமா, கிருதார்த்தக பிரதி வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைஞ்சவனை குறிச்சு அந்த மாயா இல்லாம போயிடுறா. ஆனா மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகத்தையும் முக்தியையும் கொடுக்கறதுக்கு அவ நித்தியமா இருந்துகிட்டே இருப்பா கடைசி ஜீவன் வரைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏக ஜீவவாதமா இருக்கிற வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த சம்சாரமே சொப்பனம் மாதிரி இருக்கிறத பாக்குற ஒரே ஒரு ஆள் தான். சொப்பனத்துக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? சொப்பனத்துல அநேக ஜீவர்கள் வந்தாங்க போனாங்க, அதெல்லாம் சத்தியமாயிடும். சொப்பனத்து வெளியில இருந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவன் ஒருத்தனுக்கு மேல சொப்பனம் மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கல்பித்தம். அப்போ வேதாந்தத்திலையும் சரி, இங்க யோகத்திலையும் சரி, சாங்கியத்திலையும் சரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படவே இல்லை. அவன் சைத்தன்ய சுரூபம், திரஷ்டா மாத்திரம். அப்ப பந்தம் யாருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கேட்கிறேன், சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் சந்திரன் எங்க இருந்துச்சு? அந்த பானைக்குள்ளார தண்ணியில தெரிஞ்சது. அந்த பானை பொய், அந்த பானையில இருக்கிற ஜலம் பொய், ஜடம் எல்லாம் ஜடம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷனும் ஜடம். வாஸ்தவத்துல பந்தப்படவே இல்லை எதுவுமே. சந்திரன் எப்பவுமே லிபரேட்டடா வானத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ளாரையும் வராம சர்வ வியாபகமா அவன் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கான். அப்போ குட்டியூண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பானைக்குள்ளார இருக்கிற சந்திரன் பந்தப்பட்டுட்டான்னு சொல்றதோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா பானை உடஞ்சு அவன் லிபரேட்டட் ஆயிடுதான் அப்படின்னு சொல்றதோ. பானையை உடைச்சிங்கன்னா என்ன ஆகும்? பிரதிபிம்பம் போயிடுமா? பிரதிபிம்பம் போன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்த சந்திரன் ரிஃப்ளெக்ஷன் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா லிபரேட்டட் ஆயிட்டான்னு சொல்லாமா? அப்படி சொன்னீங்க அப்படின்னா பந்தப்பட்டதும் லிபரேஷன் ஆனதும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல போய். அப்ப படவே இல்லை, பந்தப்படவே இல்லை, முக்தி அடையவும் இல்லை. அப்ப யாருக்கு முக்தி யாருக்கு பந்தம்னு கேட்டா இங்க சொல்லுது சம்சரதி பத்தியதே முச்சியதேச்ச. சம்சரதி சுற்றித் திரியறதும், பத்தியதே பந்தப்படுறதும், முச்சியதே முக்தி அடையிறதும், நானாஸ்ரயா பிரகிருதி. பிரகிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக ரூபங்களை பிரகிருதி தான் எடுத்துக்கிறா. புத்தி மனசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவதான் என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புருஷனோட சந்நிதியில வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான ஜீவரூபங்களை எடுத்துக்கிறான். பல புத்தி, பல மனசு, பல தேகங்கள், இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவதான் என்ன பண்றா அப்படின்னா புத்தியில உண்டாகக்கூடிய தன்மைகள் இருக்குல்ல, பாவங்கள், அதுக்கு ஏத்த மாதிரி புண்ணிய பாப்பம், அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 விதவிதமான சரீரங்கள் எடுத்து சுத்தி திரிகிறா. அவதான் பந்தப்பட்ட மாதிரி இருக்கா, அவதான் முக்தி அடைஞ்ச மாதிரி இருக்கா. வாஸ்தவத்தை சுத்த ஆத்மா முக்தியும் பந்தத்தையும் அடைகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நம்ம வேதாந்தத்தை சொல்லுவோம்
பந்தமும் மோட்சமும் வந்து அஜ்ஞான காரியமேவ. ஒரே ஒரு சிம்பிள். இங்க வந்து அஜ்ஞான காரியத்தை தான் இங்க சொல்லுது. பந்த மோட்சம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியோடது தான், பந்த மோட்சம் ஆத்மாவோடது இல்லை அப்படின்னு. அப்ப சிம்பிளா எடுத்துக்கலாம், புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். வேதாந்தத்திலையும் பந்த மோட்சங்கள் வாஸ்தவம் இல்லை, அது எல்லாமே அஜ்ஞான காரியம். அதுதான் அஜ்ஞானம்னா வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்துக்கு தான் பந்த மோட்சம். அப்ப ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்த மோட்சம் இல்லை, ஞானஸ்வரூபமா இருக்கிற புருஷனுக்கு பந்த மோட்சம் இல்லை. இதுக்கப்புறம் 63வது ஸ்லோகம். டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். மெதுவா பார்ப்போம், ஒன்னும் அவசரம் இல்லை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண. பாருங்க பாருங்க, நம்ம இந்த இந்த இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். ஒரு நம்ம பார்க்கும்போதே இப்போ எனக்கு, நான் ஒரு நாள் போயிருந்தேன், ஒரு கோயிலில் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகுறுப்பு, அப்படியே யாரும் பார்க்குறாங்க அப்படி திரும்பி பார்த்தா ஒருத்தர் நின்று அப்படி பார்த்துட்டு இருக்காரு. நமக்கு தெரியல, நிறைய நம்ம யாராவது பின்னாடி இருந்து பார்த்தா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குறுகுறுப்பு, ஒரு ஒரு நம்ம ஏதோ ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம் தெரியுங்களா. யாரையாவது நம்ம வந்து பார்க்கலன்னு வச்சுங்களேன், யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்னா நம்ம சகஜமாக நடமாடிட்டு இருப்போம், எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். நம்மளை யாரும் உத்து பார்க்குறாங்களே அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு ஷைனஸ் வரும், ஏதோ ஒரு குறுகுறுப்பு வரும், ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம்ல. அப்போ அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறது தான் இங்கே சங்கோச்சம்னு பேர், சுகுமார தரம். பார்க்கறதுனால தான் ஒருத்தரை என்ன பண்ண, இந்த மாயை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ண முடியும். பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். பார்ப்போம்.